ஹலோ, வெல்கம் டு சுமி விக்கி லைஃப் ஸ்டைல். என்ன பண்ணிட்டு இருக்க? இன்கிரிடியன்ஸ்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். என்ன பண்ண போற? இன்கிரிடியன்ஸ் என்ன இருக்கு? என்ன பண்ணலாம்னு இருக்க? இன்னைக்கு வந்து நம்ம மதுரை ஜிகர்தண்டா பார்க்க போறோம். ஜிகர்தண்டா பார்வையால குளிர வைக்கிற. அதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பாதாம் பிசின்ஸ் வந்துட்டு வாங்கிட்டு எசன்ஸ் கடையில் கிடைக்கும். ஸோ வந்து அதை வாங்கி ஊற வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஓவர் நைட் சோப் பண்ணோம். இந்த மாதிரி சோப் பண்ணோம். இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி ஒரு வச்சுக்கலாம். ஸோ அது வாங்கி வச்சுக்கலாம். அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். இப்போ காட்ட முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஜிகர்தண்டாக்கு ஃபர்ஸ்ட் ரெடி பண்றது ஒரு 1/2 லிட்டர் பால், நல்லா மீடியம் மில்க் இருக்கக்கூடிய நல்ல பால். அதை வந்து ஒரு 1/2 லிட்டர் தனியாக சேர்த்துட்டு அதை நல்லா அப்படி கொதிக்க வச்சுக்கலாம். அது நல்லா நம்ம நார்மலா கொதிக்க வைக்கிற மாதிரி கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரு 1/2 லிட்டர் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். அதை வந்து தனியா ஒரு அகலமான பாத்திரத்துல போட்டுக்கலாம். இது வந்து நல்லா ஏடு வர மாதிரி வந்து காய்ச்சி எடுத்துக்கணும். இந்த பால் தனியா கொதிக்க வச்சா இல்லையா, இதுக்கு வந்துட்டு சுகர் கேரமல் ஆட் பண்ணணும். ஸோ அதை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பேன் வச்சுட்டு 4 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா இது வந்துட்டு மெல்ட் ஆகணும். அப்போ தான் அது வந்து கேரமல் ஆகும். நல்லா இது வந்து மெல்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இந்த மாதிரி உருகும்போது நம்ம அதை வந்து நல்லா ஒரு இது வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் அது வந்து ஒரே இடத்துல அடி பிடிக்காமல் வந்து இது வந்து கேரமல் ஆகும். இப்போ வந்து இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இது மாதிரி நல்லா சுகர் சிரப்பை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே வச்சு இந்த பாலில் இந்த சுகர் சிரப்பை கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த 1/2 லிட்டர் பால் வந்து நல்லா வந்து சுண்டணும். நல்லா அந்த சுகர் சிரப்போட இந்த பால் வந்து மிக்ஸ் ஆகி நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் இதை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். அண்ட் தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. பாருங்க, சுகர் பத்தலை அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் கேரமல் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. லிட்டர் பால் நல்லா 1/4 லிட்டரா நல்லா சொன்னதுக்கு அப்புறமா ஸ்வீட் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே அப்படின்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து நல்லா கூல் பண்ண விட்டுருங்க. பக்கம் வச்சிருந்தா அந்த 1/2 லிட்டர் பால் வந்துட்டு இப்படி ஏடு வரும். இந்த ஏடு வரும்போது இதை வந்து இப்படி எடுத்து விட்டுக்கலாம். அதை வந்து நீங்கள் சைடில் உள்ளது எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்து இப்படி ஒன்று போல் சேர்த்து விடும்போது தான் அந்த திக்கான கன்சிஸ்டன்சி வந்து நம்மளுக்கு இந்த மில்கில் கிடைக்கும். இந்த சைடில் வந்து காஞ்சு போகிறது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இப்படி எடுத்து விட்டு இந்த பாலை நல்லா வந்து கெட்டியாக வர வரைக்கும் இதை வந்து நல்லா சுண்டை காய்ச்சி எடுத்துக்கணும். ஸோ இது மாதிரி நல்லா சுண்டினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இப்போ கோவா வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வீட்டிலேயே செஞ்ச கோவா வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கடையில் கூட கோவா வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் இப்போ இந்த கோவாவை நம்ம ஆட் பண்ணிப்போம். ஓகே, ஸோ இந்த கோவா வந்துட்டு சேர்த்துட்டு நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு கோவா சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது இன்னுமே வந்து நல்லா கெட்டியாக வந்து சுண்டும். அது வரைக்குமே சிம்மில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து ஆஃப் பண்ணி கூல் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த மில்க் வந்து நல்லாவே வந்து செட் ஆயிடுச்சு. அண்ட் வந்து கோவா க்ரீம் ஒன்று பண்ணியிருந்தோம். ஸோ அதுவுமே நல்லா வந்து கெட்டியாக சூப்பராக வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நானும் ஒன்று ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப கேவலமாக தான் வந்திருக்கு. சரி, ஓப்பனர்லேயும் வந்துட்டு நம்ம செஞ்சு வச்சிருந்த இந்த சாக்லேட் கேனாஷ் வந்து இப்படி ஆட் பண்ணி ஒரு டெக்கரேஷன் ஒன்று போட்டுப்போம். எங்கே காமிங்க பார்ப்போம். இதுக்கு நான் பண்ணதே பரவாயில்ல. சரி, ஓகே. இதுக்கு நான் பண்ணதே பரவாயில்ல. ஓகே, நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ண போகிறது பாதாம் பிசின். இது வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கோவா ஆட் பண்ணிக்கலாம். கோவா க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து இதுக்கு இடையில நம்ம பண்ணி வச்சுருக்க இந்த மில்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு எந்த ஐஸ்கிரீம் தேவைப்படுதோ அந்த ஐஸ்கிரீம் வந்து ஒரு ஸ்கூப் போட்டுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக இன்னொரு ஸ்கியூப் ஐஸ்கிரீம் போட்டுக்கலாம். நேசிட்டு ஜிகர்தண்டா கொடுத்து டேஸ்ட் பண்ண வச்சலாம். எப்படி இருக்கு? டேஸ்டா இருக்கா? சைலண்டா ஒருத்தர் குடிச்சிட்டு இருக்காரு. எப்படி இருக்குப்பா? ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்கேன். எப்படி இருக்கு? நான் ஏதாவது சொல்ல போயிருந்தேன் பார்த்தேன். வேற லெவலில் வந்திருக்குப்பா. டேஸ்டாக நல்லா இருக்கு. கடலை குடிக்கிறது மாதிரி இருக்கு. ஓகே, சக்சஸ். ஸோ இந்த வெயிலுக்கு நீங்களும் குளுன்னு ஒரு ஜிகர்தண்டா போட்டு குடிங்க நான் சொன்ன ரெசிபியில். ஓகே, இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய். அது வரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள்.